வெல்கம் டு ஆல். இந்த வீடியோவில் நம்ம 2 நேம் ரியாக்ஷன்ஸ் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் கப்ளிங், செகண்ட் ஒன்று சுசுகி கப்ளிங். ஸோ இந்த ரெண்டு ரியாக்ஷன் நம்ம என்ன சொல்லணும்னா கிராஸ் கப்ளிங் ரியாக்ஷன் சொல்லலாம். கிராஸ் கப்ளிங் ரியாக்ஷன். ஸோ இந்த கிராஸ் கப்ளிங் ரியாக்ஷன் எதுக்குள்ளே நடக்கும்னா ஃபஸ்ட்டு ஆர்கனோ மெட்டாலிக், செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹேலைட்ஸ். ஸோ இது ரெண்டுத்துக்குள்ளே நடக்கிற கப்ளிங் ரியாக்ஷன் தான் நம்ம கிராஸ் கப்ளிங் ஆஃப் ஆர்கானோ மெட்டாலிக் அண்டு ஹேலைட்ஸ்ன்ற டாபிக் கீழே பார்க்குறோம். இதில் ஜென்ரல் ரியாக்ஷன் ஜென்ரலாக எப்படி எதலான்னு பார்க்குறோம். ஜென்ரலாக அந்த ரியாக்ஷன்ஸ் நம்ம R1M. ஸோ இது வந்து எம்ன்றது மெட்டலு, இது நம்ம ஆர்கானோ மெட்டாலிக் சொல்கிறோம். ஒரு அல்கைல் குரூப்பு ஆர் வினைல் அரைல் குரூப்பு வந்து மெட்டல் இருக்கும்போது இது வந்து நியூக்ளியோஃபைலாக ஆக்ட் ஆகும். அப்போ இது நியூக்ளியோஃபைல்னு சொல்லுவோம் நம்ம. இதே போல் வந்து R2X. இந்த எக்ஸ்ன்றது ஹேலைடாக இருக்கலாம், அசிட்டேட் இருக்கலாம், ட்ரிப்ளேட் இதுவாக இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம் எலக்ட்ரோஃபிலிக் கேரக்டர் இருக்குது. ஸோ இது ரெண்டும் கப்புள் ஆகுது. இதில் கேட்டலிஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த கேட்டலிஸ்ட்னு பார்த்திங்கன்னா பெல்லடியம் ஜீரோ காம்ப்ளெக்ஸு. பெல்லடியம் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் தான் கேட்டலிஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கப்ளிங் எப்படி நடக்குதுன்னா R1 R2ன்ற நியூ பாண்ட் கார்பன் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. MXன்றது மெட்டல் ஹேலைடுன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான மெக்கானிசத்தை பார்க்க போகிறோம் இப்போது. இதுதான் வந்து கிராஸ் கப்ளிங் ரியாக்ஷனு. ஸோ இதில் வந்து மெட்டல் எந்த மாதிரி மெட்டல் பயன்படுத்த போகிறோம், நேச்சர் ஆஃப் அல்கைல் ஹேலைடு. ஸோ இதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு மெக்கானிசம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ஆக்சிடேட்டிவ் அடிஷன். இப்போ பெல்லடியம் காம்ப்ளெக்ஸஸ் இருக்குது, ஜீரோ காம்ப்ளெக்ஸஸ்ஸு. அதை நம்ம ஜென்ரலாக BTL2ன்னு வச்சுக்குவோம். பெல்லடியம் ஜீரோ காம்ப்ளெக்ஸஸ். எல்ன்றது லிகாண்டு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இந்த ஹேலைட்ஸ் இருக்கு இல்லைங்களா, R2X. இது வந்து பெல்லடியம் காம்ப்ளெக்ஸ் கூட ஆக்சிடேட்டிவ் அடிஷன் இன்வால்வ் ஆகுது. அது இது ரெண்டும் போய்ட்டு இதில் ஆட் ஆகுது. R2 பெல்லடியம் எக்ஸு L2ன்னு சொல்கிறோம். இந்த எல்ன்றது ஜென்ரலாக லிகாண்டு. இது என்னவாக இருக்குன்னா ட்ரைஃபினைல் பாஸ்பினாக இருக்கும். ட்ரைஃபினைல் பாஸ்பின். ஸோ இதை ஆக்சிடேட்டிவ் அடிஷன் சொல்கிறோம். இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஜீரோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும் பெல்லடியம், இங்கே வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மெட்டலேஷன். ஸோ இப்போ டிரான்ஸ்மெட்டலேஷன் ஸ்டெப் பார்க்குறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துருக்கீங்களா பெல்லடியம் 2 காம்ப்ளெக்ஸஸ்ஸு இது எழுதிக்கிறோம். R2 அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு R2ன்னு போட்டிருக்கோம். எக்ஸு L2 இருக்குது. இது பெல்லடியம் 2 காம்ப்ளெக்ஸு. ஸோ இந்த பெல்லடியம் 2 காம்ப்ளெக்ஸ் கூட ஆர்கனோ மெட்டாலிக் R1M. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது இது வந்து மெட்டலு. இந்த மெட்டல் கூட இருக்கிற அந்த அல்கைல் குரூப் இருக்கு இல்லைங்களா, அந்த R குரூப்பு, இது வந்து இந்த பெல்லடியம் மெட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனால் டிரான்ஸ்மெட்டலேஷன் சொல்கிறோம் அதை. ஸோ இது வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போது R2 பெல்லடியம் R1 L2ன்னு இருக்குது ப்ளஸ் MX. ஸோ இதுதான் டிரான்ஸ்மெட்டலேஷன் சொல்கிறோம். இங்கேயும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 2 தான். ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு டிரான்ஸ்மெட்டலேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெடக்டிவ் எலிமினேஷன். பீட்டா எலிமினேஷன் ஒன்று இருக்குது. அவங்க ரெடக்டிவ் எலிமினேஷன் பார்க்குறோம் நம்ம. ரெடக்டிவ் எலிமினேஷனில் பெல்லடியம் L2 R2 R1 இருக்குது. ஸோ இங்கே
இது ரெண்டும் வந்து கப்புள் ஆகுது, அது எலிமினேட் ஆகுது, ஒரு குரூப் எலிமினேட் ஆகும். R1 R2 ப்ளஸ் பெல்லடியம் 0 காம்ப்ளெக்ஸ் வந்து ரீஜெனரேட் ஆகுது. அந்த கேட்டலிஸ்ட் வந்து ரீஜெனரேட் ஆகும். இங்கே வந்து பெல்லடியத்தினோட ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து 0, பெல்லடியம் 0. ஸோ கேட்டலிஸ்ட் வந்து ரீஜெனரேட் ஆகுது. ஸோ இதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட். ஸோ இதில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. இது எல்லாத்துக்கும் காமனான ஸ்டெப்ஸ் தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடேட்டிவ் அடிஷனு, செகண்ட் வந்து டிரான்ஸ்மெட்டலேஷன், தேர்டு வந்து ரிடக்டிவ் எலிமினேஷன். சரிங்களா? ஸோ இதில் சம் பாயிண்ட் நோட் பண்ணணும். அந்த பாயிண்ட் நான் சொல்கிறப்ப கவனிச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, இதில் R1 ஒன்று சொல்லியிருக்கோம், R2ன்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? இது ரெண்டுமே என்ன பண்ணணும்னா ஒரு சிக்மா காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணும். சிக்மா காம்ப்ளெக்ஸ் வித் பெல்லடியம். பெல்லடியத்துக்கு கூட சிக்மா காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணும். இது நம்ம இந்த கேட்டலிட்டிக் சைக்கிள் போடும்போது இது தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் RX தான் வந்து பெல்லடியம் 0 கூட கம்பைன் ஆகும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆக்சிடேட்டிவ் அடிஷன் சொல்கிறேன் இல்லைங்களா? இந்த RX கம்பைன் வித் பெல்லடியம் 0. நெக்ஸ்ட்டு தேர்டு வந்து RM, ஆர்கனோ மெட்டாலிக் இருக்கு இல்லைங்களா? இது எது கூட கம்பைன் ஆகும்னா கம்பைன் வித்து பெல்லடியம் 2 காம்ப்ளெக்ஸ் கூட கம்பைன் ஆகும். ஸோ இது டிரான்ஸ்மெட்டலேஷன் சொல்கிறோம். டிரான்ஸ்மெட்டலேஷன் தேர்டு. சரிங்களா? ஸோ இதில் அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த R1Xன்னு சொன்னாங்க, இந்த R குரூப்பு என்னவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, இந்த ஆரில் வந்து R டேஷில் பீட்டா ஹைட்ரஜன் இருக்கக்கூடாது. அதாவது வித்தவுட் பீட்டா ஹைட்ரஜன் ஆன் sp3 கார்பன். அதாவது பீட்டாவில் ஒரு sp3 கார்பன் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அங்கே ஹைட்ரஜன் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். எக்ஸு. ஸோ இது வந்து ஆல்ஃபா, இது வந்து பீட்டா. பீட்டாவில் இருக்கிறது வந்து sp2, இங்கே ஹைட்ரஜன் இருக்குது, ஆனால் sp2 ஹைட்ரஜனாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம எக்ஸ், இது என்ன சொல்லுவோம்னா அல்லைன்னு சொல்லுவோம். ஸோ இது ஆல்ஃபா, இது பீட்டா. இதில் வந்து பீட்டா வந்து sp2வாக இருக்குது இல்லைங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபினைல், இது ஆல்ஃபா, இது பீட்டா. பீட்டாவில் வந்து sp2வாக இருக்குது. சிமிலராக எக்ஸு, இது ஆல்ஃபா, இது பீட்டா. பீட்டா வந்து sp2வாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு சப்ஸ்ட்ரேட்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு RM. ஸோ இதனோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதில் எம்ன்றது இதெல்லாம் இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, மெக்னீஷியம், ஜிங்க், காப்பர், டின், சிலிக்கன், ஜிர்கோனியம், அலுமினியம், போரான். ஸோ இதெல்லாம் மெட்டலாக யூஸ் ஆகும். இதெல்லாம் மெட்டலாக இருக்கலாம். ஸோ இதில் இருக்கிற R வந்து பார்த்திங்கன்னா எனிதிங், எது வேணால் இருக்கலாம். எனிதிங், ஆல்கைல், அரைல், வினைல், எது வேணால் இருக்கலாம். ஈவன் இன்க்ளூடிங் பீட்டா ஹைட்ரஜனும் இருக்கலாம். ஸோ இது வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. அது ஆர்கனோ காம்ப்ளெக்ஸில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. பட் இந்த ஹேலைட்ஸ் இருக்குது இல்லைங்களா? அந்த ஹேலைட்ஸில் வந்து என்ன இருக்கக்கூடாதுன்னா பீட்டா ஹைட்ரஜன் இருக்கக்கூடாது. அப்படி பீட்டா ஹைட்ரஜன் இருந்தால் பீட்டா எலிமினேஷன் பாசிபிள். ஸோ அதனால் நம்ம பீட்டா ஹைட்ரஜன் இல்லாமல் சப்ஸ்ட்ரேட் சூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மெட்டல் இருக்குது இல்லைங்களா? அந்த மெட்டலை பொறுத்து நேமிங் ரியாக்ஷன்ஸ் வருது. ஸோ அதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மெட்டல் வந்து டின்னாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. டின் மெட்டலாக இருந்தால் இந்த நேம் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டில் கப்ளிங் சொல்கிறாங்க. ஸோ அந்த ரீஏஜென்ட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ரீஏஜென்ட்னா RXன்றது மாறாது. இந்த M மட்டும் என்னவாக இருக்குது, டின்னாக இருக்குது. ஸோ அப்போது
R2ன்றது டின்னோட கம்பைன் ஆகிருக்கும், அதோட வேலன்சி 3. ஸோ இதுதான் இந்த ஸ்டில் கப்ளிங்கோடைய சப்ஸ்ட்ரேட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுசுகி கப்ளிங். ஸோ சுசுகி கப்ளிங் அந்த மெட்டல் வந்து போரானாக இருக்கும். ஸோ இங்கேயும் அதே போல் R-X, இந்த X மாறாது. ஸோ இங்கே இருக்கிற இந்த மெட்டல் ஆர்கனோ மெட்டாலிக் மட்டும் எப்படி வரும்னா R2 போரான் R2ன்னு வரும். ஸோ இந்த ஆறுன்றது, இந்த போரானில் இருக்கிற அந்த ஆறுன்றது அல்கைலாக இருக்கலாம், பியூட்டைலாக இருக்கலாம், போரோனிக் எஸ்டராக கூட இருக்கலாம், ORஆக கூட இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறோம், இந்த மெட்டல் சொன்னோம் இல்லைங்களா, அந்த மெட்டல் வந்து மெக்னீஷியமாக இருந்ததுன்னா அந்த கப்ளிங்கை நம்ம வந்து குமாடா கப்ளிங் சொல்கிறோம். குமாடா கப்ளிங். ஸோ இதுக்கு வந்து இந்த RX சேஞ்சஸ் ஆகாது, ஆர்கனோ மெட்டாலிக் இருக்கு இல்லைங்களா, அது மட்டும் என்னென்னா R2MgX. இதுதான் அந்த சப்ஸ்ட்ரேட்டு, குமாடா கப்ளினுடைய சப்ஸ்ட்ரேட்டு. மெக்கானிசம் எல்லாமே சிமிலர் மெக்கானிசம் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த மெட்டல் ஜிங்காக இருந்ததுன்னா இந்த ரியாக்ஷன் வந்து என்ன நேமில் சொல்கிறாங்க பார்க்கும்போது நெகிஷி கப்ளிங் சொல்கிறாங்க. நெகிஷி கப்ளிங். ஸோ இது ஹாலைடு சேஞ்சஸ் ஆகாது. ஆர்கனோ மெட்டாலிக் வந்து பார்த்திங்கன்னா R-X இருக்குது. ஸோ இப்போது கப்ளிங் ரியாக்ஷன்ஸில் என்ன சப்ஸ்ட்ரேட்னா, ஒன்று வந்து ஹாலைடு, அடுத்து வந்து ஆர்கனோ மெட்டாலிக்கு. சரிங்களா, இதை ஞாபகம் வச்சுக்கணும். இது 3 ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை நான் ரீகால் பண்ணுறேன் பாருங்கள். மெக்கானிசத்தில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஜென்ரல் ரியாக்ஷன் இது தான், RM RX கப்ளிங் ஆனால் RR கிடைக்கும். மெக்கானிசம் வந்து ஃபஸ்ட்டு ஆக்சிடேட்டிவ் அடிஷனு, டிரான்ஸ்மெட்டலேஷன், ரெடக்டிவ் எலிமினேஷன் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஹாலைடு இருக்குது இல்லைங்களா, இந்த ஹாலைடு மட்டும் என்னவாக இருக்குன்னா வித்தவுட் பீட்டா ஹைட்ரஜன்ஸ் இருக்கணும். அது சம் சப்ஸ்ட்ரேட் எழுதியிருக்கேன், சம் ஹாலைட்ஸ் எழுதியிருக்கேன். வினைல், அல்லைல், ஃபினைல், பென்சைல் ஹாலைட்ஸ் எடுத்துக்கலாம். RMன்றது, எம்ன்றது மெட்டலு. அந்த மெட்டல் என்னவாக இருக்கலாம் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம், ஜிங்கு, காப்பர், டின், சிலிக்கன், ஜிர்கோனியம், அலுமினியம், போரான்ஸாக இருக்கலாம். ஸோ இதில் R குரூப்புக்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, எந்த R குரூப் வேணால் இருக்கலாம். ஸோ இதில் மெட்டலை பொறுத்து நேம்ஸ் வேரி ஆகுது. டின்னு எடுத்துக்கும் போது ஸ்டீல் கப்ளிங் சொல்கிறோம். போரான் இருந்ததுன்னா அதை போரோனிக் எஸ்டர் ஆர் போரோனிக் ஆசிட் சொல்லுவாங்க. ஸோ இது இருக்கும்போது சுசுகி கப்ளிங். மெக்னீஷியம் மெட்டலாக இருக்கும்போது குமாடா கப்ளிங். ஜிங்க் வந்து மெட்டலாக இருக்கும்போது நெகிஷி கப்ளிங் சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே மெக்கானிசம் சேம் தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சுசுகி கப்ளிங் தனி வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.